السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله. அன்புக்கும் இணையத்திற்கும் உரிய அல்லாஹுவின் நல்லடியார்களே, அருமை சோதரர்களே, அல்லாஹுடைய அளப்பெரும் கருணையினால் நாள்தோறும் சில நல்ல விஷயங்களை அறிந்து வருகின்றோம். அந்த அடிப்படையிலே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ்விடத்திலே பாதுகாவல் தேடிய இந்த உம்மத்தை பாதுகாவல் தேடும்படி கற்றுக் கொடுத்த பல்வேறு விஷயங்களை நாம் அறிந்து வருகின்றோம். ஒவ்வொரு துவாவுமே மிக அற்புதமான ஆழமான கருத்துக்களை உடைய துவாக்களாக இருப்பதை நாம் பார்த்து விசிலித்து போகின்றோம். ஒவ்வொரு துவாவிலேயும் அவ்வளவு ஆழமான கருத்துக்களை, அவ்வளவு தத்துவங்களை பெருமானார் கொடுக்கிறார். ஏனெனில் இந்த உலகத்திலே நன்மைகளை செய்வதை விட பாவங்களை விட்டும் பாதுகாத்துக் கொள்வது என்பதுதான் மிகப்பெரிய விஷயமாக இருக்கிறது. விஷால நாளைக்கு ஹதீஸ் உங்களுக்கு நான் சொல்கிறேன். ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் அவர்கள் திடீர்னு ஞாபகம் வந்து சொல்றேன். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு தடவை சொல்லுவாங்க, இத்தகில் மஹாரி தக்குன் ஆபிதன் நாஸ். ஹராமை விட்டும் நீ தவிர்த்து கொள், நீ பெரிய வணக்கசாலியாக ஆகி விடுவாய் என்பதாக பெருமானார் சொல்வார்கள். ஹராமை விட்டும் தவிர்த்து கொள், நீ பெரிய வணக்கசாலியாக ஆகி விடுவாய் என்பதா. நீங்க யோசிச்சு பார்த்தீங்கன்னா அது என்ன நமக்கு முரணாக தெரியும். ஒருவர் எப்போ வணக்கசாலி ஆகுவார்? வணக்கங்கள் அதிகமாக செய்தால்தான் வணக்கசாலியாக்குவார். ஆனா பெருமானார் கூறுகிறார்கள், வணக்கம் அதிகமாக செய்யறது வணக்கசாலி இல்லை. செய்வதற்கான வாய்ப்புகள் வருகிற நேரத்திலே ஹராமை விட்டும் தன்னை பாதுகாத்துக் கொள்ள முடியக்கூடிய ஒரு பெரிய வணக்கசாலி. இப்ப அவர்கிட்ட அமானிதமான நிறைய பொருட்கள் இருக்குது. அவர் என்ன செய்யறாரு? பணம் காசு தான் அவர்கிட்ட இருக்கு. ஒரு பொறுப்புல இருக்கார், பண காசு அவர்கிட்ட இருக்குது. அவர் எடுத்துட்டு கலக்கலக்கா இருந்தாலும் கூட யாருக்கும் தெரியாது. அந்த நேரத்திலே இது தேவையில்லை, எனக்கு அல்லாஹ்வுடைய காசுக்கு தேவையில்லை, அது அடுத்தவங்க காசுக்கு தேவையில்லை என்பதாக நினைத்து ஹராமை விட்டும் தவிர்த்து கொள்கிறான் இல்லையா? பெரிய வணக்கசாலி. இதே வார்த்தை எல்லா பாவங்களும் அவர்கள் காசு இருக்கு, உடனே டெம்பரேச்சர் எல்லாம் அனுபவிக்கலாம், எல்லாம் முடியவனால எம்பி தேவையில்லை என்பதாக ஹராமை விட்டும் தன்னை பாதுகாத்துக் கொள்கிறான் இல்லையா? இவ்வளவு பெரிய வணக்கசாலி பெருமானார் வாக்கு நதி சென்சாரா உங்களுக்கு நான் நாளை கூறுறேன். சரி, இப்போது செய்தி என்னவென்று சொன்னார், ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எல்லாவிடத்திலே பாதுகாவல் தேடிய 2 விஷயங்களை நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். இந்த ஹதீஸை ஹஜ்ரத் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு கூறுகிறார்கள். அபூதாவூத் என்ற கிதாபுடைய 1547வது ஹதீஸாக பதிவு செய்யப்படுகிறது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்போது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இவ்வாறு சொல்லக்கூடியவராக இருந்தார்கள், அஸ்ஸுமி இன்னி அஊது பிக்க மினல் ஜூஇ, யாரா நிச்சயமாக உலகத்திலே பசியை விட்டும் பாதுகாவல் தேடுகின்றேன். உலகத்திலே நான் பசியை விட்டும் பாதுகாவல் தேடுகின்றேன். நிச்சயமாக அது விழா எலும்பை கிட்டதாக ஆக்கக்கூடியது என்பதாக சொன்னார்கள். நம்பிக்கை துரோகம் செய்வதை விட்டும் உலகத்திலே நான் பாதுகாவல் தேடுகின்றேன். நிச்சயமாக அது என்னுடைய அந்தரங்கத்தை கெடுக்கக்கூடியது என்பதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். இந்த ஹதீஸிலே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 2 விஷயங்களை விட்டும் பாதுகாவல் தேடுகிறார். முதலாவது என்னன்னா, பசியை விட்டும் பாதுகாவல் தேடுதல். பசினா உதாரணமா நம்மளே பார்த்துக்கோம். ரமதான் காலத்துக்கு உணவு வைக்கிறோம், இந்த பசியினுடைய கஷ்டம் இருக்கும். என்ன செய்யறோம்? ஒரு குறிப்பிட்ட நேரம் நோக்கு திறந்தோம். இது ஒரு பெரிய விஷயம் இல்லை. இது அல்லாஹ்வுக்காக செய்யறோம், எல்லாரும் செய்யறோம், ஒரு வணக்கம்னு செய்யறோம். அது ஒரு பெரிய விஷயம் இல்லை. அவரை நோபிக்க கூடாதா அப்படின்னா அது அல்ல. நோபு என்பது அல்லாஹ்வுக்காக வேண்டி குறிப்பிட்ட சில நேரங்கள் இருக்கும். ஃபஜ்ர்ல இருந்து மகரிப் வரைக்கும் எடுத்து முடிஞ்சு போச்சு. அதுக்கப்புறம் மகரிப்புக்கு என்ன செய்யறோம்? மகரிப்புக்கு வேணுங்கிறது பூரா என்ன செய்யறது? அசருக்கே தயாராயிடும். சரக்கு நம்ம சாப்பிடுற வெரைட்டிஸ் மத்த நாள் வேலை சாப்பிடுங்க. ஆனா என்னன்னா, பசினா எப்படிப்பட்ட பசினா தொடரான பசி.
அவருக்கு உணவே கிடைக்காத பசி. இந்த உசுறு போதுமாங்களா? பசி உசுறு போதும் சொல்லுவாங்க. அவ்வளவு கடுமையான பசி. பாதுகாவல் தேடினார்கள். என்று சொல்லுவதற்கு காரணத்தை பெருமானார் சொன்னார்கள், அது இந்த விழா எலும்பை கெட்டதாக ஆக்கக்கூடியது, விழா எலும்பை முறிக்கக்கூடியது, பலகீனமாக்கக்கூடியதாக சொன்னார். அது பல அர்த்தம் சொல்லுவாங்க. அம்மையிடம் தன்னுடைய உடலுடைய வலுவை, உடலுடைய ஆற்றலை குன்ற வைக்கக்கூடியது, குறைக்கக்கூடியது. உடம்பு உறுதியாகத்தான் வேலை பார்க்க முடியும். உடம்பு உறுதியாகத்தான் நம்ம வேலையை பார்க்க முடியும், நம்முடைய சுய வேலைகளை பார்க்க முடியும், சம்பாதிக்க முடியும், இபாதத் செய்ய முடியும். உங்களுக்கு தொடராகவே அந்த உணவே கிடைக்கவில்லை என்று சொன்னால் அவன் எப்படி அந்த வேலையை பார்க்க முடியும்? எந்த வேலையை பார்க்க முடியாது இல்லையா? ஹரிசரிகளை செய்து வருகிறது. பெருமானார் புகாரில கூட வரும். பெருமானார் என்ன செய்யறாங்க, அகலியுத்தத்துக்காக வேண்டி ஒரு குறிப்பிட்ட ஆளுகளை வந்து என்ன செய்வாங்க, நியமனம் பண்ணுவாங்க. இந்த இடத்துல நீங்க என்ன செய்யுங்க, அகல் தோண்டுங்க, குழி தோண்டுங்க என்பதாக. ஏன்னா எதிரிகள் வந்து மதீனாவுக்குள்ள வந்து விடக்கூடாது என்பதற்காக வேண்டி என்ன செய்யலாம், குழி தோண்ட சொல்றாங்க. சல்மான் பாரிசியுடைய ஆலோசனை அடிப்படை. ஏன்னா எதிரிகள் வர்றாது தெரியுது. அன்னைக்கு மதீனாவுடைய இருந்தது 6 தெருவா இருக்கு. எதிரிகள் வந்து தெருவை சுத்தி வச்சாரா எல்லாருமே காலி. அப்ப என்ன செய்யறாங்க, பெருமானார் ஆலோசனை செய்கிறாங்க. சல்மான் பாரிசி சொன்னாரு, அவர்கள் உள்ளே வந்து தாக்காத அளவுக்கு பெரிய ஒரு குடியை தோன்றுங்கள். இது பாரசீகத்தினுடைய ஆலோசனை. அப்ப உள்ள வந்து இறங்க முடியாது. அப்படியே உள்ள இறங்கி மேலே வருவதற்குள்ளாக நாம் அடித்துருவோம் அப்படின்னு அவர் சொல்லுவார். இப்ப பெருமாறாத அவங்க அந்த ஆலோசனை ஏற்றுக்கொண்டு என்ன செய்யறாங்க, குழி தோண்ட சொன்னாங்க. அப்படி தோண்டுகிற நேரத்திலேதான் ஒரு சாரு பெருமானார் சொல்றார், அல்லாஹ்வுடைய தூதரே, என்னால தோண்ட முடியல, நான் தோண்டிக் கொண்டிருந்தேன், நடுவிலே ஒரு பாறை பிடிக்கிறது, என்னால உடைக்க முடியாது. சொன்னவங்க பெருமானார் சொல்லுவாங்க, அல்லாஹ் குறிச்சு செய்வார், 3 தடவை அடிப்பாரு, உடைந்து போகும். அப்ப அந்த சாதி சொல்வாரு, தன்னுடைய சட்டையை தூக்கி காண்பித்து சொல்லுவார், அல்லாஹ்வுடைய தூதரை, பசியின் கொடுமை. அவர் இந்த வயிற்று ஒரு கல்லு கட்டப்பட்டிருக்கும். இந்த காட்சி கோரமான காட்சி நான் ஹதீஸ்ல பார்த்திருக்கேன். ஆனா பலஸ்தீனுடைய காட்சி வந்து வீடியோல பார்த்தேன். பலஸ்தீன்ல ஒரு பையன் இன்னொரு கல்லு கட்டான், கல்லு கட்டி நிற்கிறான். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஒருத்தர் கல்ல கட்டிக்கிற கோரமான காட்சி வீடியோ போட்டுருக்காங்க. உண்மையிலேயே தத்ரூபமாக என்னன்னா அந்த வயிறவே ஒட்டி போய் அதுக்குள்ள வந்து என்ன செய்யறாங்க, கைத்தை கட்டி அந்த கல்லை கட்டி காமிச்சாயை பார்த்து ரொம்ப வேதனையாக இருந்தது. ஏன்னா பல நாட்கள் இல்லையே, பல நாட்கள் உணவே இல்லையே. இப்போது பாத்தீங்கன்னா அந்த காசான வந்து உணவு பொருட்கள் வருகிற நேரத்தில் அந்த உணவை அந்த பெற்றுக் கொள்கிற நேரத்திலே அந்த சிறுவர்கள் துள்ளி குதிப்பதை கண்டு உணவு மகிழ்ச்சி அடைகின்றோம். இன்னும் அந்த போர் நிறுத்தம் இருக்கிறது. ஆனா இன்னும் இஸ்ரேலுடைய தாக்குதல் இருக்கத்தான் செய்கிறது. முதல் நம்ம அளவுக்கு அல்லாஹ்வுடைய பாதுகாக்க வேண்டும், அல்லாஹ் அந்த மக்களுக்கு நிம்மதியை கொடுக்கிறோம். ஆனா அந்த உணவுப் பொருட்கள் கிடைத்த போது என்ன செய்கிறார்கள், அந்த மக்கள் அவ்வளவு மகிழ்ச்சி அடைகிறார்கள். அந்த பையன் பாத்தீங்கன்னா கடற்கரையில வந்து துள்ளி குதிக்கிறாங்க, விளையாடுறாங்க. அவன் என்னன்னா அந்த கோரமான காட்சி என்ன செய்யுது, இன்று பலஸ்தீனில் நடந்தது. அவன் என்ன செய்யறாங்க, சாபி என்ன செய்யறாரு அப்படின்னா வைத்த தூக்கிக்காரு ஒரு கல்யாணம். அல்லாஹ்வுடைய தூதரே, என்னால உடைக்க முடியாமல் கூறுவதற்கு காரணம் இதுதான் சொல்வார். அது ஏன் என்ன கட்டுறாங்க அப்படின்னா அந்த என்ன செய்யறது, அந்த பின்னால் அந்த முதுகை கூடலா ஆக்கிவிடக் கூடாது என்பதற்காக வேண்டி பசி இருந்து அந்த வயிறு ஒட்டி போய் எப்படி வேலை செய்ய நேரத்திலே கூடலாகிவிடக் கூடாது, முதுகு கூடலாகிவிடக் கூடாது என்பதற்காகத்தான் கட்டப்படுகின்றது. சொல்றார் அல்லாஹ்வுடைய தூதரே, பசியின் கொடுமை, அதாவது என்னால என்ன செய்ய முடியல, குறைக்க முடியல. அப்ப தர்மராசர்கள் தன்னுடைய வயிற்றை திறந்து காமித்தார்கள். பெருமானாருடைய வயிற்றுல 2 கல். அப்ப அப்படிப்பட்ட ஒரு தலைவர், இன்னைக்கு தலைவர்கள் நல்லா இருப்பாங்க, தொண்டர்களா அவதிப்படுவாங்க. ஆனால் பெருமானார் எப்படிப்பட்டவங்க அப்படின்னா தொண்டர்களை விட தலைவர் அதிகமாக கஷ்டப்படக்கூடியவராக இருந்தார். அப்ப அந்த நேரத்துல என்ன செய்வாங்க, ஜாபிர் ராகுத்தை பார்த்துட்டு மனைவிட்ட போய் சொல்லுவாங்க, இப்படி வந்து பெருமானார் ரொம்ப செய்வாங்க, பசியா இருக்காங்க சொல்ற நேரத்துல அவங்க சும்மா வீட்டுல என்ன இருக்குன்னு கேட்பாங்க. கொஞ்சம் கோதுமை இருக்கு, ஒரு சின்ன ஆட்டுக்குட்டி நிக்குது இருப்பாங்க சொன்ன போது என்ன செய்வாங்க, அந்த ஆட்டுக்குட்டியை அறுத்து சமையல் பண்ணி அந்த ரொட்டியை வச்சு சுட்டு எல்லாம் செஞ்சு செய்வாங்க. அப்படின்னா பெருமானாரை சாபாக்கு கூட்டுவாங்க வருவாங்க என்பதாக செய்வாங்க. மிளகி சொல்லுவாங்க. ஜாபீர் வருவார், ரசூலுடைய காதல் சொல்லுவார், அல்லாஹ்வுடைய தூதரே, எங்க வீட்டுல கொஞ்சம் மாவு இருந்துச்சு, ஒரு சின்ன ஆட்டுக்குடி இருந்துச்சு, உணவு தயாரா இருக்குது, நீங்களும் சில சஹாபாக்கள் விதுவா கூட்டிட்டு வந்து எல்லாத்துக்கும் கொடுக்கணும்னு ஆசை இருக்குது. ஆனா நமக்கு வழி இல்லை, எல்லாத்துக்கும் கொடுக்கணும்னு ஆசை இருக்கு, அதனால வழி இல்லை. உங்களுடைய பசியை கண்டு என்னால மனசு தாங்கல என்பதாக சொல்லும் போதுதான் பெருமானா சொல்லுவாங்க, தோழர்களே, ஜாபீர் விருந்து வச்சிருக்காரு, எல்லாரும் வாங்கிடுவா, ஜாபீர் விருந்து வச்சிருக்காரு, எல்லாரும் வாங்கிடுவா, நான் சொல்லியிருக்கேன் வந்து
இவரும் பயந்துட்டுவார், வேகமா நினைச்சார், சரி சொல்லி வேகமா போய் தன்னுடைய மனைவி எடுத்துருவார். அந்த மனைவியுடைய அந்த ஈமான பாருங்க, அந்த சஹாபா பெண்களுடைய ஈமான். சில நேரத்துல ஆண்களை விட பெண்கள் வந்து விவரமா இருப்பாங்க. சில நேரத்துல நம்ம பார்க்கிறோம், நம்மளை விட நம்முடைய மனைவி திறமையா இருக்கிறத நம்ம பார்க்கலாம். அப்ப என்ன செய்வாங்க, ஜாபிர் போய் தன்னுடைய மனைவி எடுத்துருவார். அந்த மனைவி கேட்பாங்க, அனைவரையும் அழைத்தது நீங்கெல்லாம் பெருமானார். ரசூல்லா தான் அழைச்சான். அப்ப அமைதியாக இருங்க, அது சரியா நடக்கும், அது அல்லாஹ்வுடைய உதவி கிடைக்கும், அது எல்லாத்தையும் சரியா நடக்குவாக சொல்லிச்சான். அதே மாதிரி வந்த போது பெருமானார் சொன்னாங்க, பிள்ளை குண்டாத்தை எல்லாத்தையும் முன்னால வைங்க. வச்சாங்க. பெருமானார் ஓடியது ஊதுனாங்க, என்ன செஞ்சாங்க, ஊதுனாங்க, எடுத்து கொடுப்பாங்க, எல்லாரும் சாப்பிட்டாங்க. எதுக்கு சொல்ல வர அப்படின்னா, அந்த பசியின் கொடுமை என்பது அதாவது போய்க்காக வேண்டி குறியை தோன்றது என்பது நன்மையான காரியம் தான். அதை செய்ய முடியாமல் தடுத்தது என்ன, பசி. அதைத்தான் அவர் கூறுவார், அப்படி தூதரே நான் உடைக்க நினைச்சேன், என்னால பாறையை உடைக்க முடியல, என்ன காரணம், பசியின் கொடுமை. அதாவது பெருமாமை செய்யறாங்க அப்படின்னா பசியை விட்டும் பாதுகாப்பு தேடினார்கள். எப்படிப்பட்ட பசி என்று சொன்னால், எனக்கு உணவு எப்போது கிடைக்குமோ என்று ஏங்குகின்ற அளவுக்கு பசி. அந்த பசியை விட்டு பெருமானார் பாதுகாப்பு தேடினார். நம்மள விரும்பி நோன்பு வைக்கிறோம் அப்படின்னா அது நம்முடைய விருப்பம். எல்லாமே இருக்குது, அல்லாஹ்தான் நம்ம நோன்பு வைக்கிறோம். வாரத்துல என்ன நோன்பு வைக்கிறது, மாசத்துல முன்னா நோன்பு வைப்பதோ நஃபிலா ஒரு சுபத்தான காரியம், அது தலல்ல. ஆக இங்கே பெருமானார் கூறுகிறார்கள், அல்லாஹ் மின்னி அஊது பிக்கல் ஜூ, யா அல்லாஹ் உடத்திலே பசியை விட்டு பாதுகாப்பு தேடுகிறேன். கோரமான பசி, தொடரான பசி, அதை விட்டு நான் பாதுகாப்பு தேடுகின்றேன். சொன்னால் விழாயுதம்பை கித்தராக ஆக்கக்கூடியது, பலகீனமாக ஆக்கக்கூடியது என்பதாக சொன்னார். அடுத்து இரண்டாவது சொன்னாங்க, நேரம் ஆயிடுச்சு. அடுத்து இரண்டாவதாக பெருமானார் சொன்னாங்க, அல்லாஹ் மின்னி அஊது பிக்கல் ஹியானா, யா அல்லாஹ் நம்பிக்கை துரோகம் செய்வதை விட்டும் இடத்திலே பாதுகாப்பு தேடுகிறேன். சியானத்துங்கிறது அமானத்துக்கு மாற்றமானது, அமானத்துக்கு மாற்றமானதுன்னா நம்பிக்கை துரோகம் என்பதை விட்டும் பாதுகாப்பு தேடுகிறேன். ஏன்னு சொன்னால் நிச்சயமா என்னுடைய அந்தரங்கத்தை கெடுக்கக்கூடியது என்பதாக பெருமானா சொன்னாங்க. அத்தியத்துக்கு மாற்றம் செய்யறதா என்ன அர்த்தம் அப்படின்னா, அறிஞர்களுக்கு ரெண்டு விஷயத்த சொல்றாங்க. என்ன சொல்றாங்கன்னா, அமானிதம் ரெண்டு வகையா இருக்குது. ஒண்ணு அல்லாஹ்வுக்கு செய்ய வேண்டிய வணக்கங்களை செய்வது என்பது அமானிதமாக இருக்கிறது. அல்லாஹ்வுக்கு செய்ய வேண்டிய வணக்கங்களை மனிதர்கள் செய்வது என்பது அமானத். அல்லாஹ் தன் பெருமைப்படுத்துவார், இன்னா அரணுல் அமானத ஸமாவாதி வல் அர்தி வல் ஜிபால், நம்முடைய அமானியத்தை வானம் பூமி மறைகடத்தை நாம் கொடுத்தோம், அவைகள்லாம் மறுத்து விட்டது, மனிதன் ஏற்றுக்கொண்டார். இன்னவுக்கான லலூம ஜகூரா, அவன் ஏற்றுக்கொண்டானே தவிர அதை பற்றி ஞானமும் இல்லை, அதை ஞானம் இருந்தாலும் செய்வதும் இல்லை. அவனா ஒன்னு அறியாதவனா இருப்பான், அவருக்கு ஜாகின்னு சொல்லுவாங்க, தெரிஞ்சு அமல் செய்ய மாட்டான், அவன வாய் மணியாயகர் அல்லாஹ்வுக்கு தரிசுவோம். அந்த அமலிதன் என்பதற்கு புறாயிர்வாக சொல்வார்கள், துறவியர்வாக சொல்வார்கள், வணக்கங்கள் சொல்வார்கள். அப்ப அல்லாஹ்வுக்கு அறியாது செய்யக்கூடிய வணக்கங்கள் என்பது அமானிதம். அந்த அமானிதத்தை இவன் நிறைவேற்றாத நேரத்தில், வேண்டுமென்றே புறக்கணிக்கும் நேரத்திலே இவன் நம்பிக்கை துரோகம் செய்கின்றான். உடனே நல்ல பெண்பருக்கு அந்த நோபிக்கிறது இல்லை, சக்காத்து கொடுக்கக்கூடிய அளவுக்கு எல்லாருக்கும் அந்த சக்காத்து கொடுக்கிறது இல்லை. இதெல்லாம் அவனை ஏமாற்றவில்லை, அவன் அல்லாஹ் ஏமாற்றுகிறான், அல்லாஹ்வுக்கு நம்பிக்கை துரோகம் செய்கிறான். எனவே பெருமானார் சொல்லுவாங்க, யா அல்லாஹ் நான் உனக்கு நம்பிக்கை துரோகம் செய்வதை வணக்கங்களை பாழாக ஆக்குவதைத்து என்னை பாதுகாப்பாயாக. இரண்டாவதாக என்ன சொல்றாங்க அப்படின்னா, இதோ சொல்லுவாங்க, நீ அல்லாஹ் ரசூலுக்கு மோசம் செய்யாதீங்க என்பதைத்தான் அல்லாஹ் தஆலா கூறுவார். அல்லாஹ் ரசூலுக்கு மோசம் செய்யாதீங்கன்னு அர்த்தம்னா அல்லாஹ்வுடைய கடமைகளை புறக்கணிப்பது, பெருமானாருடைய சுன்னத்துகளை புறக்கணிப்பது இருப்பதான் அமானியத்துக்கு மாற்றமானது. இரண்டாவதாக அமானியத்துக்கு மோசம் செய்யறதா என்ன அப்படின்னா, நம்மிடத்துல எது நம்பிக்கையாக ஒப்படைக்கப்பட்டதோ அதே நம்பிக்கை துரோகம் செய்தார். நம்மிடத்திலே ஒப்படைக்கப்பட்ட பதவிகள், நம்மிடத்திலே ஒப்படைக்கப்பட்ட பொறுப்புகள், நம்மிடத்திலே ஒப்படைக்கப்பட்ட பொருளாதாரங்கள், இதிலே நாம் நம்பிக்கை துரோகம் செய்தார். அது நம்மிடத்திலே ஒப்படைக்கப்பட்ட ரகசியங்கள், அது கூட அமானிதம். ரகசியமா ஒரு செய்தி சொல்லப்படுது சொன்னா அந்த ரகசியத்தை பாதுகாப்பு அமானிதம். ஒரு செய்தி உங்களுக்கு சொல்லப்படும் அப்படின்னா சொல்லக்கூடிய நோக்கம் வந்து இதை சரி செய்வதா, இவர் இன்னா இப்படி போய் சொன்னார் சொல்லிவிட்டோம் அதனால பிரச்சனை ஏற்பட்டு போயிடும். இதனாலே சில நேரங்கள் என்ன செய்வாங்க, சில விஷயத்தை சொல்லவும் மாட்டான், இது வந்தா நம்ம பேரை சொல்லி விட்டுருவாரு, நம்ம பேரை சொல்லி விட்டு நமக்கு வந்து இதாகி விட்டுவாரு. அதாவது இப்போ நான் சொல்லியிருக்கேன், ஒருவருடைய குறையை நேரடியாக நாம் சொல்லலாம், அல்லது யாரிடத்திலே சொன்னால் சரியாகுமோ அவரிடத்திலே சொல்லலாம், தப்பல்ல. ஆனா இவர் என்ன செய்யற அப்படிங்கிற இன்னாரு சொன்னாருன்னு சொல்லக்கூடாது. இன்னாரு சொன்னாரு சொன்னோம் அப்படின்னா என்ன இப்போ சங்கடவை ஏற்பட்டுக்கும்.
அதே மாதிரி ஒரு ஆலோசனை கூட்டம் செய்யறது மசூரா செய்யப்படுது அப்படின்னா யார் இந்த கருத்தை சொன்னா கூட அந்த கருத்து இவர் சொன்னாலும் கூடக்கூடாது. சொன்னாருன்னா என்ன ஆயிப்போ அப்படின்னா அவர் பாக்கே இதாகும். இந்த நம்மளை பத்தி கொடுத்த பேசிட்டாரு, நம்ம எல்லாம் மாதிரி பேசுறோம், அங்கேயும் பேசிட்டாங்க மாதிரி போயிட்டு போகும். இதெல்லாம் ஒரு மசூரா அப்படியே ஒடுக்குங்க. அவ என்னன்னா நம்பிக்கை துரோகம் செய்யக்கூடாதா, நம்ம இடத்துல எது ஒப்படைக்கப்பட்டதோ அதை நாம் நிறைவேற்ற வேண்டும். பெருமானார் அவர்களே சில ஹிஜ்ரத் செய்த நேரத்தை கூட தான் படுத்திருந்த படுக்கையில அரியவதை கொடுத்தவை என்ன சொல்றாங்க, இந்தந்த பொருட்களத்தில் அமானிதமாக ஒப்படைக்கப்பட்டிருக்கிறது. இந்தந்த மனிதர்களை கொண்டு எல்லாரும் யாரு காசினுடைய பொருள், இவரின் மூலமாகத்தான் அவங்க ஊரை காதை விட்டு போறாங்க. ஊரை விட்டு அவங்க போறதுக்கு என்ன காரணம், இவருதான் காரணம். ஆனாலும் கூட இவருடைய பொருள் இடத்தை ஒப்படைக்கப்பட்டிருக்கிறது. அந்த காலத்தில் பெருமானா தான் ரிசர்வ் பேங்கா இருந்தான். பெருமாநாட்டுக்கு எல்லாமே என்ன சேர்த்து இதெல்லாம் ஒப்படைக்கப்பட்டிருந்தது. அப்ப அந்த நேரத்தில் கூட செஞ்சாங்க எல்லாம் இன்னாரை பொருட்களை செய்யாதீங்க, இந்த ஒப்படைச்சா பெருமான சொல்லலாம். அதே மாதிரி தந்தத்துல எது ஒப்படைக்கப்படுகின்றதோ, எது அமானிதமாக வருகிறதோ அதை பாதுகாப்பது என்பது ஒரு முஸ்லிமுடைய கடமையாக இருக்கிறது. அதற்கு மாற்றம் செய்வது என்பது, நம்பிக்கை துரோகம் செய்வது என்பது கெட்டது என்பதாக பெருமானார் கூறுகிறார். எனவே நம்ம வாழ்க்கையில இந்த துவாவிரவதியா நிச்சயமாக பசியினுடைய போட பிடிகளை விட்டு என்னை பாதுகாப்பாயாக, நிச்சயமாக என்னை நம்பிக்கை துரோகம் செய்வதை விட்டு என்னை பாதுகாப்பாயாக என்ற துவாவை நாம் அதிகமாக செய்து வர வேண்டும். இதை கேட்டதை தெரிவிக்கலாம். சுபாமி சுபாரகலாம் அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லா அன்த அஸ்தக்ஃபிருக வ அத்தூபு இலைக். ஆமீன். சுப்ஹான ரப்பில் இஸ்ஸத்தி அம்மா யசிஃபூன் வ ஸலாமுன் அலா ரப்பில் ஆலமீன். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்.